ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். பரம்பொருளுடைய திருவருளாலையும் சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் நல்ல தொண்டுள்ளம் கொண்ட, மனித நேயம் கொண்ட, ஆத்மார்த்த உள்ளங்கொண்ட நல்ல மனிதர்களுடைய ஒத்துழைப்பாலும் நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் தொடர்ந்து ஓராண்டு காலம் மக்களுக்கு மாதம் பௌர்ணமிக்கு அன்னதானம் வழங்கி இப்பொழுது வெற்றிகரமாக 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. இந்த நேரத்தில் நாம் சில விஷயங்களை நாம் அந்த காணொளி மூலியமாக சொல்லுவோம். இப்போ இது நாம் தொடர்ந்து முதல்ல நம்ம ஆர்ச் வளவுக்குள்ள இன்ப நிலையம் அப்படிங்கிற இடத்துல போன ஆண்டு கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை அன்னைக்கு ஒரு 40 பேருக்கு அன்னதானம் வழங்க முடிவு பண்ணி அந்த இடத்துல இருந்து நாம் அன்னதான நிகழ்ச்சியை தொடர்ந்தோம். அந்த இன்ப நிலையம் அதில் வாசல்ல அந்த முகப்பில் நமக்கு அந்த அன்னதானம் வழங்குறதுக்கு அனுமதி அளித்த அப்போதைய அந்த மேலாளர், அந்த மண்டபத்துடைய திருமண மண்டபத்துடைய மேலாளர் அண்ணன் ராமநாதன் அவர்களுக்கும், அதுக்கு அனுமதி வாங்கி தந்த ஆத்ம சகோதரர் ராகவன் அபிராமி மெடிக்கல் அவர்களுக்கும் இந்த இடத்துல நாம் மனமார்ந்த நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது தொடர்ந்து அங்கு ஒரு 4-5 மாதங்கள் அங்கு தொடர்ந்து நடந்தது. அதுக்கப்புறம் ஜிஹெச் பக்கத்தில் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனை எதிர்புறம் உள்ள இந்த இப்போ தொடர்ந்து நடந்துக்கிருக்க இந்த இடத்துல நாம் அந்த பணியை மாதம் பௌர்ணமிக்கு அன்னதானம் வழங்கும் பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்க, அரசு மருத்துவமனையில் இருக்க நோயாளிகளும் அவங்கள கவனிச்சுக்கிறவங்களும் புறத்திலிருந்து அன்றாட அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய அன்பர்களும் பயன்பெறும் விதமாக நாம் இந்த அன்னதான நிகழ்ச்சியை அரசு மருத்துவமனை பக்கத்திலேயே நடத்திக்கிருக்கோம். நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் இதை சிறப்பாக செஞ்சுக்கிருக்கு. இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கொஞ்சம் சிறப்பாக ஒரு சிறிய விழாவாக எடுக்கணும்னு நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்களுடைய விருப்பத்தின் காரணமாக எளிமையான முறையில் அந்த இடத்துல ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது எப்படின்னாக்க, தொடர்ந்து மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நாம் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியோட இந்த ரோடுகள் எல்லாம் இடம் இல்லாமல் அங்கங்கே படுத்து கிடக்குறாங்க இல்லையா, ஏழ்மையாக உள்ள பயனாளிகள், அவங்களுக்கு போர்வை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஒரு 50 பேருக்கு போர்வைகள் வழங்குவோம் அந்த அன்னதானத்தோட அப்படின்னு சொல்லி, அதோட மக்களுக்கு இந்த தவமும் தானமும் ஏன் தியானம் செய்யணும், ஏன் தானம் அன்னதானங்கள் மற்ற தானங்கள் ஏன் செய்யணும், அதனுடைய சிறப்பு என்ன, அது எந்தெந்த வழியில் நம்மளை பாதுகாக்கும், நமக்கு நம்மளுடைய சந்ததிகளையும் அதை எப்படி பாதுகாக்கும்ன்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோட இந்த முறை ஐயா திரு ஞான சம்பந்தம் அவர்களை அழைச்சிருந்தோம். ஐயா ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டும் இல்லை, சிறந்த ஞானம் படைத்த ஒரு
ஞானின்னு தான் சொல்லணும் ஐயா அவங்கள. அவங்களுடைய அவ்வளவு ஞானம் ஊற்று. அவங்களுடைய கருத்துக்களை நாம் கேட்டோம்னாலே ஞானம் தெரியாதவங்களுக்கும் ஞானம் தெரிய வரும். அவ்வளவு அற்புதமாக நமக்கு ஜபத்தை பற்றியும் தானத்தை பற்றியும் ஐயா ஞானசம்பந்தம் ஐயா அருமையான விளக்க உரை கொடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து அங்கே வந்துட்டு சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய டாக்டர் சிவதான அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் அதுபோல் அந்த விழாவில் வந்து கலந்து கொண்ட மற்ற ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சிறப்பு செய்யும் விதமாக அவங்க எல்லாருக்கும் சால்வை அணிவிச்சு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு, அதைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு, அதாவது நாம் சொன்னபடி ஏழ்மையாக உள்ள பயனாளிகளுக்கு போர்வை வழங்கும் விழா நடந்தது. இப்போ இந்த ஓராண்டு காலம் இந்த இடத்துல நாம் தவம் செய்கிறதுக்கும் மாதம் மாதம் நாம் பௌர்ணமி அப்போ மக்களுக்கு உணவளிக்கிறதுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடக்கிறதுக்கு அந்த இடத்துல நமக்கு அனுமதி அளித்த ஐயா தெய்வத்திரு சுப்புராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவியார் திரு தேன்மொழி அம்மா அவர்களுக்கும் இவர்களுடைய புதல்வி ஆத்ம சகோதரி காந்திமதி அக்கா அவர்களுக்கும் இவர்களுடைய புதல்வர் திரு ஆத்ம சகோதரர் சேதுராமன் சுவாமி அவர்களுக்கும் மற்றும் இவர்களது குடும்பத்தினர் அனைவர்களுக்கும் நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை நாம் தெரிவிச்சுக்கிறோம். அதுபோல் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவங்க எல்லாருக்குமே நாம், ஏன்னா நம்ம பத்திரிக்கை அடித்துலாம் விழா எடுக்கலை, நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு அழைப்புதல் தான் கொடுத்துருந்தோம். சில ஃபோன் மூலியமாக தான் அவங்கள கூப்பிட்டுருந்தோம். அதை மதித்து அந்த இடத்துல வந்து இந்த விழாவினை சிறப்பித்து தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல இந்த நேரத்தில் நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் ஆன்மீக அன்பர்கள், ஆத்ம சகோதரர்கள், ஆத்ம சகோதரிகளுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. ஆத்ம சகோதரிகளுடைய பங்கு, அவங்களுடைய கடுமையான உழைப்பு, கடுமையான முயற்சி, இரவு பகலா 3 நாள் இரவு பகலா இந்த விழா 2ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்கு அவங்க உழைச்சிருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. அதனால் அவங்களுக்கு நம்மளுடைய ஜீவசிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாகவும் அடியேன் சரவணன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இந்த விழா இனிதே நடைபெறுவதற்கு பொருளுதவி, உடல் உழைப்பு, அதுபோல அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லா உதவிகள் செய்த அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் மற்றும் இல்லை வந்துட்டு பேர் சொல்லணும்னா இந்த காணொளி பத்தாது, அவ்வளவு நல்ல உள்ளங்கள் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. எல்லா வகையிலையும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கூட நின்றுருக்காங்க.
இந்த ஓராண்டு காலம் நம்ம கூட இருந்து இந்த இந்த இயக்கம் மேலும் வளர்றதுக்கு கூட இருக்காங்க, கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட நல்ல உள்ளங்கள், ஆன்ம நேயங்கள் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், பயனாளிகளுக்கும் மற்றும் அந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று சீரோடையும் சிறப்போடையும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்றது. மற்றும் இதுபோல் இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து. எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான், எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமான். எல்லாமாய் நின்றான், பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான். ஒன்றாகி நின்றான் உவந்து. எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான். பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான். உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான். வள்ளல் நடராயன் மகிழ்ந்து. சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நித்தியனின் உள்ளே நிறைகின்றான். சத்தியம் ஈது அந்தோ உலகி அரீரோ நீவிரெலாம் சந்தோடமாயிருமின் சார்ந்து. ஐயா என்றோர் காலழைக்கின்றேன், அப்பொழுதே எய்யேன் மகனே என்றெய்துகின்றான். ஐயோ என் அப்பன் பெருங்கருணை யார்கொண்டு உலகத்தீர் செப்பமுடன் போற்றுமினோ சேர்ந்து. அப்பா என்றோர் காலழைக்கின்றேன், அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றான். துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானேதான் ஆனான் உடையான் உளத்தே உவந்து. தானே வந்தென் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான். தானே எனக்கு தருகின்றான், தானே நானாக புரிந்தான். என் அப்பன் பெருங்கருணை